தமிழின் அடையாளம், தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள். உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள். வில்லம்பு, புலி, மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள். 1000 யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம். அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம். மூவேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள். சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர். விடும் மூச்சு காற்றில் கூட சோழன் வாசமடிக்கும். அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே? பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது? தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி? சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள்? சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு? வீரம் முறுக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார்? குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி? சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி? சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை? போதி தர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன்? ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா? சித்தர்களும் வெற்று கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா? ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், செப்பேடுகள் சொல்லும் செய்தி என்ன? இந்த 13 கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகலாம். ஆய்வுக்காக தம் வாழ்க்கையையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம். இது தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி. அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம். பயணத்திற்கு தயாராகுங்கள். தேடல். நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். அந்த காலகட்டத்தில் இருந்த உலக வழிபாட்டு தலங்கள்லேயே 10 மடங்கு பெருசுதான் இந்த தஞ்சை பெரு உடையார் கோயில். இந்த தஞ்சை பெரு உடையார் கோயில் பெருமைகளுக்கு எந்த அளவுக்கு பேர் போனதோ அதே அளவுக்கு பல மர்மங்களுக்கும் பேரு போன கோயில். சேர சோழ பாண்டியர்கள் இப்படி மூவேந்தர்கள் இருக்காங்களே, இதுல சிறந்தவங்க யாருன்னு தெரியுமா? இந்த வினா கொஞ்சம் ரொம்ப சிக்கலான ஒரு வினா. அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் நான் சோழன், நான் பாண்டியன், நான் சேரன் என்று பெருமை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காலம். இதிலே பல்லவர்களுடைய ஆட்சி பரப்பில் வாழக்கூடியவர்கள் பல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலேயும் அவர்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, உண்மையை பார்க்க போனால் இந்த 3 பேரும் எப்பொழுது உருவாகி ஆட்சி செய்தார்கள்? சேர சோழ பாண்டியர் என்ற பிரிவு எப்போ வந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு இனமாகத்தான் தமிழர்கள் என்ற ஒரு இனம் இருந்திருக்க முடியும். வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை, தமிழ் கூறு, நல்லுலகத்து அந்த முப்பேர் அரசுகள் தோன்றுவதற்கு முன்னாடி, இடப்பிரிவு செய்து கொள்வதற்கு முன்னாடி, ஆனால் இன்றைய வரையிலேயும் தமிழ் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய 3 நிலப்பரப்புகளிலேயும் வாழக்கூடிய முப்பேர் அரசுகளில் யார் சிறந்தவர்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தவர்கள் யார்? பாண்டியர்கள். ஆனால் கலைகளிலே சிறந்தவர்கள் சோழர்கள். ஆனால் அவர்களுக்கு என ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்வியலையும் சமயவியலையும் அதே போல் ஆயுத பயிற்சி முறைகளையும் தனியாக கொண்டிருந்தவர்கள் சேரர்கள். அந்த சேரநாடு என்பது ஒரு குறுகிய நிலப்பரப்பு, மலைக்கும் கடலுக்கும் இடையிலே அமைந்த ஒன்று. அதில் பங்காளிகளோடு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். பாண்டியர்கள் 5 பாண்டியர்கள் என்று 5 அரசர்களை கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட நிலப்பரப்பு. ஆனால் சோழர்களில் மட்டும் பார்த்தால் என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அந்த மூத்தவன் மட்டும் ஆட்சிக்கு உரிய பேரரசனாகவும் அவனுக்கு அடங்கிய பிற அந்த ஆளுமை மிக்கவர்களாக பிற தம்பியர்கள் இருந்ததையும் நம்ம பார்க்க முடியுதே. எனவே அதில் பெண் கொடுத்து பெண் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு முறையோடு வாழ்ந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அதை பற்றி சொன்னேன். அந்த பெருஞ்சேரலாதனுடைய மனைவி சோழ நாட்டுக்காரி. அதே போல் கூன்பாண்டியன் என்ற நின்ற சீர் நெடுமாறனுடைய மனைவி மங்கையர்க்கரசி
வளவர்கோன் பாவை அவள் சோழனுடைய மகள். அதுபோல் நிரம்ப கொள்வினை கொடுப்பினை போன்ற நிலைகள் இருக்குது. இப்போ இளஞ்சேட் சென்னி என்பவன் கரிகார் சோழனுடைய தகப்பன்னு சொல்கிறோம். சென்னி என்ற அந்த பெயரில் சென்னி என்றாலே இப்போ நீங்கள் சோழர்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த சென்னி என்ற பட்டத்தோடு வாழக்கூடிய, அதாவது குடும்ப பட்டத்தோடு வாழக்கூடிய, விருது பட்டத்தோடு வாழக்கூடியவர்கள் யார்? சேர நாட்டுக்காரன். இப்பையும் சென்னித்தலா அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் பிரமுகரை பற்றி அவரை பற்றி அடிக்கடி செய்தித்தாள்களிலே நம்ம பார்க்குறோம். அந்த கேரள அரசியலில் அந்த சென்னித்தலா என்பவருடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சென்னி என்ற அந்த பெயரீடு என்பது சேர நாட்டை சார்ந்ததாக இருக்குது. அவரை சோழ நாட்டு அரசனாகவும் நம்ம காணுகிறோம். எனவே அந்த சேர நாட்டை சார்ந்தவர்கள் சோழ நாட்டிலும், சோழ நாட்டை சார்ந்தவர்கள் சேர நாட்டு பல்லவ நாட்டு ஆட்சியியலிலும் இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. இதில் யார் பெரியவர்கள், யார் சிறியவர்கள்? காலந்தோறும் வேறுபடும். ஒவ்வொருவருடைய ஆற்றல் ஒவ்வொரு விதமாக தனித்திறமிக்கது. அதில் சேரர்களுக்குன்னு ஒரு தனி ஆளுமை இருக்குது. இப்போ சேரன் செங்குட்டுவன், அவனுடைய ஆளுமைக்கு இணையாக அவனுடைய காலத்தில் யார் இருந்தார்? யார் இருந்தா? கரிகார் சோழன் இருந்தார்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பாண்டியன் அப்பொழுது இருந்தது யார்? வலியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்று ஒரு பெரிய ஒரு பாண்டியன் இருந்திருக்கான். ராஜசூயம் வேட்ட பாண்டியன் இருந்திருக்கான். அதே போல் ராஜசூயம் வேட்ட பெருநர்கிள்ளி சோழர்களில் இருக்கிறான். யாருக்கும் யாரும் இளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் யாரும் பெருமை மிக்கவர்களும் இல்லை. எல்லாரும் உறவின் முறையில் ஒரு குடும்பம் போல தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க என்று தான் கொள்ள வேண்டும். இதில் சிறந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்கலாகாது. காலந்தோறும் ஒவ்வொரு விதமான அடிப்படை கருத்துக்களின் வேறுபாட்டினாலும் ஏற்பளிப்பினாலும் அங்கே போர்களும் அல்லது தொடர்பு நிலையிலே நட்பு நிலையும் மக்களை, மக்கள் நல பணிகளை ஊக்குவித்து தமிழ் மக்களை வளர்த்தெடுப்பது மட்டுமல்ல, அயலக மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறது என்பது தான் முடிந்த முடிவு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இலங்கையை நம்முடைய தமிழ் மன்னர்கள் கைப்பற்றினார்கள். அங்கே இருந்த மக்களுக்கு நல்ல பணிகளை செய்தாங்களா இல்லையா? வேளாண்மை செய்தாங்களா இல்லையா? அங்கே ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னாக்கா அந்த வெள்ள காப்பு அவங்க செய்தாங்களா இல்லையா? அங்கே கலைகளை வளர்த்தெடுத்தாங்களா இல்லையா? அப்போ அது எதிரி நாடு அல்ல, நமக்கு ஆட்பட்ட பிறகு அது நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள். பிறமொழி பேசுபவர்களாயிற்றே. பிறமொழி பேசினா என்ன? அவங்க நம்முடைய நாட்டு மக்கள். அவர்களுக்கும் நாம் ஆதரவு காட்டுவோம். அவர்களும் வளர்ந்து சிறந்தவர்களாக சிறக்க வேண்டும் என்பதற்குரிய வழிவகைகளை காண்போம். இதெல்லாம் தான் பொதுவான ஒரு கருதுகோளாக நம்முடைய சேர சோழ பாண்டியர்களிடம் இருந்த ஒரு பண்பு என்று நாம் கொள்ள வேண்டுமே ஒழிய, அவர்களிடையே பிணக்கை ஒரு அடிப்படையாக வைத்து கொண்டு அது எப்பயோ ஏற்படக்கூடிய பிணக்கு, அதில் போய் நம்ம அவர் சிறந்தவர் இவர் சிறந்தவர்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகம விதிகளுக்கு புறம்பா கட்டப்பட்ட கோயில் தான் இந்த பெரு உடையார் கோயில். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ அதை பற்றி ஒன்று சொல்கிறேன். மொதல் விஷயம், ஆகம விதிப்படி பார்த்தீங்கன்னா கோயிலோட நுழைவு வாயில் பெருசாக இருக்கணும். ஆனால் பெருவுடையார் கோயில் நுழைவு வாயில பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் உள்ளே போக போக தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் நுழைவு வாயில் சிறுசாக தான் இருக்கும். பொது நுழைவு வாயிலுக்குள்ள அரசியல்வாதிகள் நுழைஞ்சா அவங்கள நெகட்டிவ் எனர்ஜி தாக்கக்கூடும் அப்படின்ற கூற்றம் நிலவுது. அவங்களோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகலாம்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் ராசராச சோழன் பக்கவாட்டில் ஒரு நுழைவாயில கட்டினதாகவும், அந்த பக்கவாட்டு நுழைவாயில் வழியாக தான் ராசராசன் கட்டுமான பணிகளையே பார்வையிட்டார்னு சொல்லப்படுதுங்க. மூவேந்தர்களுக்கும் 3 விதமான சின்னங்கள் இருக்கு. அந்த சின்னங்கள் தான் அவங்களோட கொடியிலையும் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு சின்னத்துக்கும் பின்னாடி இருக்க காரணம் இருக்குல்ல, அது மலைப்புக்குரிய உண்மை. இந்த சின்ன உருவாக்கத்திற்கு ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து, நல்ல கேள்வி அது. இப்போ என்னன்னாக்க, இந்த புலியை கொண்டுக்கிட்டு வந்தவனே ஒரு சோழ அரசன் என்று நம்முடைய அந்த திருவாலங்காடு செப்பேடு, நம்ம கரந்தை செப்பேடுகளில் குறிப்பு வருது. இப்போ புலிகேசின்னு ஒரு பெயரை நம்ம கேள்விப்படுறோம். அதாவது மகேந்திரவர்மனுடைய காலத்தில், பல்லவர்கள் காலத்தில் புலிகேசி என்பவன் அந்த மேலை செலுக்கிய நாட்டை ஆட்சி செய்தான். அதே போல் நம்முடைய பராந்தகனுடைய காலத்திலேயும்
அல்லது ஆதித்தனுடைய காலத்திலேயே அந்த புலிகேசியினுடைய வம்சாவளியினர் மேலை செலுக்கிய நாட்டை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு நம்ம வைத்து கொள்ளலாம். வியாகரகேது என்று ஒரு அரசனை நம்முடைய சோழர் செப்பேடுகள் குறிக்கின்றன. அவன் காலம் முதலாகத்தான் சோழர்களுக்கு புலி பொறித்த கொடி அரச கொடியாக ஏற்பளிக்கப்பட்டது. அன்று முதலாக புலிக்கொடி என்பது நமக்கு சோழர்களுக்குரிய அடையாள சின்னமாக கொள்ளப்பட்டு இருக்கிறது என்று இருக்கிறது. அதே போல் கயல் சின்னம், அங்கே இருக்கிறது மீன் சின்னம்னு சொல்லக்கூடாது, கயல் மீன் என்று சொல்லணும். அதுலேயும் ஒற்றை மீன் கிடையாது, அது இரட்டை மீன். அது ஆணும் பெண்ணும் இருக்கிற ஜோடி மீன். அது பார்க்கணும், அதில் ஆண் மீன் வித்தியாசமாக இருக்கும். சில சிற்பங்களில் தெளிவாக அடிச்சிருக்கான், ஆண் மீனுக்கு எப்படி பெண் மீன் இணைந்து வருவோம், நடுப்புற செங்கோல் அடிச்சிருப்பான். அப்போ அந்த கயல் எப்படி வருகிறது அப்படின்னா, ஒரு காலத்தில் அந்த வைகை ஆற்றில் கயல் மீன்கள் நிரம்ப கிடைத்தன என்று சொல்லுவார்கள். அந்த இயற்கை தந்த வளத்தை பாண்டியர்கள் கொண்டார்களோ என்று நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர்களுக்கும் கடற்கரை இருக்கு. கடல் மீன்களை அவர்கள் குறித்து கொள்ளவில்லை, கயல் மீன்களை ஏன் குறித்து கொண்டார்கள்? மட்டுமல்ல, சோழர்களினுடைய அந்த புலி சின்னத்துக்கு இன்னொரு காரணம் இப்போ எனக்கு தோணுது. காடுகளில், தமிழக காடுகளில் புலிகள் தான் அதிகம் இருக்குது, சிங்கம் என்பது கிடையாது. சிங்கம் இங்கே கிடையாது. ஆனால் எந்த புலி என்பதை பற்றி என்னுடைய கரந்தை செப்பேடுகள் என்ற மதுரை காமராசர் பல்கலைக்கழக வெளியீடாகிய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அதில் என்னென்னாக்கா பொறிப்புலி, அது வரிப்புலி அல்ல, பொறிப்புலி என்று நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா தமிழக காடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த புலி எந்த வகையை சார்ந்தது அப்படின்னாக்கா அந்த பொறிப்புலி தான் கிடைக்குது. அதை நான் குறிச்சிருக்கிறேன். சேரர்களுக்கு வில் என்கின்ற பொழுது அவர்கள் தூரை எரிந்து பிறரை வீழ்த்தக்கூடிய ஒரு போர் ஆற்றலுக்குரிய கருவிகளை அவர்கள் பெரிதாக கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த அவர்கள் குறிஞ்சி நிலம் சார்ந்த வாழ்க்கையை தான் பெரும்பான்மை கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை துணையாக அமைந்தது, உணவு தேடலுக்கு துணையாக அமைந்தது, பகைவர்களை வீழ்த்துவதற்கு பயன் கொண்ட தூரை எரிந்து கொள்வது என்பதற்கு பயன்பட்ட ஒரு கருவி எது? வில்லும் அம்பும் தான். அது எவ்வளோ தூரம் வேணாலும் போவோம். ஏன்னா மனித முயற்சியில் நீங்கள் ஈட்டியை எரிச்சிங்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போவோம். ஆனால் வில் நான் ஏற்றி அம்பினை எய்கின்ற பொழுது அதனுடைய வீச்சு, சென்றடையக்கூடிய இலக்கு தொலைவு அதிகம். எனவே அவர்கள் வில்லையும் அம்பையும் தம்முடைய அந்த வேட்ட வாழ்க்கை அல்லது குறிஞ்சி நீள வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குறிஞ்சி நீள வாழ்க்கை, அந்த குறிஞ்சி நீள வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்கள் கொண்டிருக்கலாம் என்று நாம் ஒரு கருத்து சொல்ல முடியும். அதற்கு பிற காரணங்களை ஆய்வாளர்கள் சிந்தித்து சொல்வார்களேயானால் அவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஐயா திரு தெய்வநாயகம் அவர்கள் தன்னோட அனுபவத்துல இது வரைக்கும் பல செப்பேடுகளையும் ஓலைச்சுவடிகளையும் கல்வெட்டுகளையும் பார்த்திருப்பாரு. இதுல அவரே பார்த்து மிரண்டு போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய இருக்கு. நான் உதாரணமாக சொல்லணுன்னாக்கா, இந்த கரந்தை செப்பேட்டு தொகுதிகளை பார்த்த பொழுது இதை என்னுடைய ஆய்வுக்கு உரித்தாக்கிய காலம் 1978, 79. இதை முழுக்க நம்ம படித்தறிந்து இதை தமிழகத்திற்கு உரித்தாக்கணும் அப்படின்னு, தமிழில் உரித்தாக்கணும்னு ஒரு முயற்சியை செய்தேன். அது வரையில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினரால் கூட அந்த முயற்சி எடுக்கப்படலை. டாக்டர் கேஜி கிருஷ்ணன் என்ற மதிப்பிற்குரிய ஒரு பெரும் ஆய்வாளர் இந்திய கல்வெட்டுத்துறையினுடைய இயக்குனராக அன்றைக்கு இருந்தார்கள். அவர்கள் ஆங்கிலத்திலே அந்த நூலை எழுதுவதற்கு அந்த செப்பேட்டு தரவுகளை எல்லாம் அப்படியே ஆங்கிலத்தில் தந்து, பிறகு அது தொடர்பான அந்த நுட்பமான விளக்க உரைகளை அல்லது இந்த கிரிட்டிக்கல் எடிஷன் என்று சொல்வார்களே, அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், அந்த நுட்பமான ஆய்வு குறிப்புகளோடு அதனை தருவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் என்னுடைய நூல்தான் என்னுடைய தந்தையாருடைய முயற்சியோடு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே இந்த நூல் வெளிவந்தது. அப்பொழுது இந்த நூல்தான் முழுமையான ஒரு ஆதார நூலாக நம்முடைய வரலாற்று தேடல்களுக்கெல்லாம் ஆர்வலர்களால் கொண்டாடப்பட்டன, அறிஞர்களும் கொண்டாடினார்கள். இந்த கரந்தை செப்பேடுகள் 57 ஏடுகள். இந்த 57 ஏடுகளையும் ஒருங்கே தொகுத்த, சொந்த பொருட்செலவில் தொகுத்தவர்கள் என்னுடைய தந்தையார். அது வணிகத்தின் பொருட்டு வீணாகிவிடக்கூடாது என்ற ஒரு நிலையில் ஒரு ஆய்வு அறிஞனாக
தன்னுடைய பொருளை செலவிட்டு அதிலே சிறுக சேர்த்தது. பிறகு அதற்குரிய அந்த முத்திரை, ராஜேந்திர சோழனுடைய முத்திரையை அப்பா அவர்கள் ஒரு அரசு அலுவலரினுடைய துணையை நாடி அவர்களுடைய முயற்சியினால் நாம் பெற்றோம். அதிலே விந்தையான பல செய்திகள் இருக்கின்றன. இந்த செப்பேட்டு தொகுதி வெளியிட வேண்டிய காரணம் என்ன, ஆண்டு எது என்றால் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி ஆண்டு 8. அவனுடைய தாய் திரிபுவனமாதேவி என்கின்றவளுடைய நினைவாக அவன் ஒரு வேள்வியை செய்து அங்கிருந்த அந்த அந்தணர்களுக்கு சில கிராமங்களை அவன் பரிசாக இனாமாக கொடுக்கிறான். அப்பொழுது அந்த கல்வி திட்டத்தினுடைய மேம்பாட்டிற்காக அளித்த அதை ஒரு நலத்திட்டமாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். அந்த காலத்து சூழலுக்கு ஏற்ப பொதுமக்களுக்கான கல்வி நலத்திட்டத்தில் அது ஒன்று குறிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த சோழர்களுக்கு உரிய புலி வரிப்புலி அல்ல, அது பொறிப்புலி என்ற செய்தியும் அதிலே வருகிறது. மட்டுமல்ல, ராஜேந்திர சோழனுடைய அந்த சத்தியாசிரியனோடு மேலை சளுக்கியனோடு போரிட்ட ஒரு நிலையை பற்றிய செய்தி முழுமையாக கிடைக்கிறது. அதனை வென்றெடுத்த ராசராசனே குதிரை மீது ஏறி சென்று சத்தியாசிரியனோடு போரிட்டு நேர்முகமாக வெற்றியை ஈட்டிய அந்த தகவலெல்லாம் இருக்கின்றன. இந்த கரந்தை செப்பேட்டு தொகுதியிலே புதையலாக புதிய செய்திகள் வருகின்றன. இதையெல்லாம் நான் கண்டு வியந்திருக்கிறேன். இதுபோல தமிழகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய செப்பேடுகள், கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடி தகவல்கள், இலக்கிய குறிப்புகளை சரியாக புரிந்து கொண்ட ஒரு காரணம், இவற்றின் அடிப்படையிலே விந்தையான பல செய்திகள் நம்முடைய வரலாற்றிலே இணைத்து அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குறையும் என் மனதிலே இருக்கிறது. இவற்றையெல்லாம் எதிர்காலத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் கையால் முழுமையாக்கப்பட வேண்டும் என்பதையே தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் விரும்பி வேண்டுகிறது. ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு. ஆனால் இவ்வளோதான், கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்கள, அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருந்தோம். எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது, தேடல் தொடரும்.